ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியா அத்தீனு நசீஹா, அத்தீனு தீனுங்கிறது என்னது? நசீஹத். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குற நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம். அடுத்தாப்புல என்ன அண்ணா கேள்விப்பட்டேனே இப்படி செய்யலாமா? நல்லது சொல்லுங்க. ஒரு மாதிரி போட்ட கேள்விப்பட்டா என்ன சினிமா கோட்டை கட்டுறவாள் என்ன பாட்டும் போட்டுனுக்கெல்லாம் தெரியாமே இந்த அண்ணா அதை விட்டு போட்டு கல்யாண மண்டபமாக கட்டுங்க, அதை கட்டுங்க, இது கட்டுங்க, அது நல்லது. ஒரு ஆளை பற்றி நல்லது தெரிஞ்சால் வாழ்த்தணும், பாராட்டணும், அதை உறுதியாக செய்யணும். ஒரு மாதிரி வச்சுருந்தா நசீகத்துன்னு இருக்குதா விளங்கிச்சா? நசீகத்துன்னு என்னது? புத்தி மதி அறம் முறை என்ன அறவுரை. இப்போ இன்ஷா அல்லாஹ் அதுக்கு தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். பாக்குள்ள ஆளுங்க இருக்கிறா. இன்ஷா அல்லாஹ் பண்ணி பத்திலா சரி பண்ணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் பரக்கத்து. ஆமாம் அத்தீன் நசியா சொல்லியாச்சு, அதையும் சேர்த்து வைங்க. பேர் முகம்மது முஹியுத்தீன், நுபுவத்துடைய உச்சத்தையும் விலாயத்துடைய உச்சத்தையும் பேர் வச்சுக்கிறாள். அம்மா அப்பா வச்சுக்கிறாஹா. இன்ஷா அல்லாஹ் மஸ்ரவுல் ஹைர் நெல்லையா இருக்கிறா. ஹைர் மேலே என்ன நன்மையாக அறுவடை செய்யக்கூடிய மேலப்பாளையத்திலே காலமெல்லாம் இருக்கிறா. நாங்கள் சாடை சொட்டு தான் போயிட்டு வர்றோம். காலமெல்லாம் அங்கே கிடக்கிறா. எங்கள் சதகத்துல்லாப்பா அந்த ஊர்லேயே இருந்தா பேரே சதகத்துல்லாப்பா தெரின்னு வச்சாச்சு. மம்மலா பாப்பா பார்த்துக்கு போகிறேன் நான் இந்த இடத்துலையே வச்சுருக்காப்பான்னு சொல்லி வச்சுட்டா. சதகத்துல்லாப்பா அண்ணன் அவ பெரிய சம்சிதி அப்பா மறையிற நேரத்துலையும் சாம்சியாத அப்பா இங்கே இருக்கிறா மேலப்பாளையத்தில். அவ சொன்னாலாம் தம்பி நான் மறைஞ்ச புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ள இப்படின்னாலாம். என்ன வைப்பானா இஸ்ராயல் அலிஸ்லாம் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் டைம் முடியுதாண்டா கொஞ்சம் இருங்க தம்பி மஸ்ரவுல் ஹைரில் இருக்கா ஒரு வர சொல்லிக்கிறான். வந்த பிறகு 3 நாள் ஆகும். அந்த காலத்தில் 3 நாள், இப்போ 3 மணி நேரம் வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் கூட இல்லை, 1.5 மணி நேரம் தான் வச்சுக்கோங்க. காயில் போடுங்க வருவாக வர சொல்லிக்கிற. அவள் வந்த பிறகு நீங்கள் தகவல் கொடுத்துட்டா வருவாங்கன்னு சொல்லி. அப்போ சதகுத்துல்லா அப்பா அண்ணன் சம்சதி அப்பா நாயகம் மறையிற நேரத்துலையும் யாரு இவங்க மஸ்ரவுல் ஹைரில் தான் யாருங்க ஷாம் ஷிஹாபுத்தீன் அவுலியாவில் எங்கே இருந்துக்கிறாங்க? மேலப்பாளையத்தில் தான் இருந்திருக்கிறான். இதுக்குதான் அப்படி இருக்கக்குள்ள விளங்கிச்சா? எங்கள் பாட்டனார் பித்தாப்பாவோட பேர் முகமது முஹியுத்தீன். அதுதான் எனக்கு பேர் வச்சிருந்தேன். என் பேரும் இந்த ஜலீல் முகமது முஹியுத்தீன் தான் வச்சுக்குது. இப்போ அதனால் அத்தீன் நசியான்னு சொல்லியாச்சு. அதனால பெரியவர் சொல்ல போகிறாக இன்ஷா அல்லாஹ். அது கொஞ்சம் இறக்கி வைங்க. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وعلى غوثنا مهيد الجليل وعلى سندنا خواجة معين الدين السنجري وعلى قطبنا شاء الحميد النافوري وعلى شيخنا أبي القاسم الجمالي وبارك وسلم عليه. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا خوف عليهم ولا هم يحزنون. இந்த ததிக்கிரத்தில் அவுலியாய் தன்சிலுர் ரஹ்மா ஹாகதா பையன சையது தாயிஃபா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அன்னலம் பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஜிப்ரீல் வருகின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், உங்களின் மீது ஒருவர் ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் அவரின் மீது மலக்குகள் 70,000 முறை ஸலவாத்து சொல்கிறார்கள். ஒருவரின் மீது மலக்குகள் ஸலவாத்து சொல்லிவிட்டால் அவர் சுவர்க்கம் புகுவார் என்ற செய்தியை ஜப்ராயில் என்னிடத்திலே சொல்லி விட்டு சென்றார் என்று சொல்கின்றார்கள். உலகத்தில் எத்தனையோ அமல் இருக்கிறது. அமல்களெல்லாம் மிகச்சிறந்த அமல் தொழுகை என்று நாம் சொல்கிறோம், அது சந்தேகமில்லை. ஆனால் எங்கேனும் யாரேனும் ஒரு முறை ஒரு ரக்காத்து தொழுதால் அல்லாஹ் 2 ரக்காத்து தொழுகிறான் என்றோ மலக்குகள் 2000 ரக்காத் தொழுகிறார்கள் என்றோ இங்கேயும் சொல்லவில்லை. ஸலவாத்தில் மட்டிலும் அல்லாஹ்வை சொல்கிறான், உங்கள் மீது ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் நான் 10 முறை ஸலவாத்து சொல்கிறேன் என்று.
இது ஸலவாத்திற்குரிய ஒரு மகத்தான சிறப்பான ஒரு உயர்ந்த ஒரு நிலை. காஃப் என்ற மலைக்காப்பால் ஒரு கடல் இருக்கிறது. அங்கே சில மீனினங்கள் வாழ்கின்றன. அந்த மீனினங்களை வலைஞர்களோ கொலைஞர்களோ துண்டு போட்டு பிடிக்காங்கள, கொலைஞர்களோ அதை பிடிப்பார்களே. ஆனால் பெரிய மீனாக கையிலே கிடைக்கிறது. கையில் வந்ததும் பார்த்தால் கல்லாக மாறிவிடுகிறது. போய் இதைத்தான் பிடித்தானா என்று தூக்கி வீசுகிறான். அவன் முன்னாலேயே மீன் உயிர் பெற்று போய் கொண்டிருக்கிறது. ஏன்? அந்த மீனுக்கு இத்தகைய ஒரு தனித்தன்மை, அதனை பாதுகாக்கப்பட வேண்டிய அளவுக்கும் அல்லாஹ்வுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அந்த மீன் ஸலவாத்தை சொல்கின்றது. என் நபி என் நேசரின் மீது ஸலவாத்தை சொல்லக்கூடிய அந்த மீனை இவன் பிடித்து விலை பேசுவான். வாங்கி கொண்டு போவார்கள், மனைவிமார்களிடத்திலே கொண்டு கொடுப்பார்கள். அவர்கள் மணலை அள்ளி கல்லிலே வைத்து அதில் போட்டு உரைந்து உரைத்து கொண்டே இருப்பார்கள். அதற்கு பிறகு அதனை கழுவுவார்கள், பல துண்டாக அறிவார்கள், அதிலே மசாலாவை தடவுவார்கள். இன்னும் அவர்களுக்கு ஆத்திரம் தீராமல் அடுப்பிலே ஒரு சட்டியை தூக்கி போட்டு எண்ணெயை ஊற்றி அதிலே போட்டு தடதட என்று பொரித்து எடுப்பார்கள். இதற்கு பிறகு சாப்பிடுகின்ற தட்டையிலோ தாளாவிலோ வைத்து விட்டால் இந்த பல்லிடுக்கிலே வைத்து அரை என்று அரைத்து கொண்டே இருப்பார்கள். அதற்கு பிறகு அது உள்ளே சென்று எங்கு போக வேண்டுமோ அங்கு போய்விடும். என் நேசர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓதுகின்ற இந்த மீனுக்கு உரைக்கப்பட வேண்டிய அவசியம்தானா? மசாலா தடவ வேண்டிய அவசியம்தானா? எண்ணெயிலே போட்டு பொரித்தெடுக்க வேண்டியது அவசியம்தானா? பல்லுகளிலே போயிட்டு அரைக்க வேண்டிய அவசியம்தானா? ஒன்றுமே வேண்டாம். ஏன்? என் நபி மீது நேசரின் மீது ஸலவாத்து சொல்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஸலவாத்துக்கு எந்த அளவுக்கு உயர்வு இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எந்த மனிதர்கள் தன்னுடைய வாழ்விலே அதிகமான முறையை ஸலவாத்து சொல்கின்றார்களோ அந்த மனிதர்களுக்கு உயர்ந்த மனிதர்கள் வேறு யாருமே கிடையாது. ஏன்? அல்லாஹ் செய்கின்ற அமல் அந்த ஒன்று தான். எனவே எந்த இடத்தில் இருக்கிறோமோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொன்னால், வலிமார்களுடைய பெயர் சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்வதற்கு நாம் தயங்கக்கூடாது. ஆகவே அதனை உங்களிடத்திலே வேண்டிக் கொண்டு நான் என் உரைக்கு வருகிறேன். ஹாஜா முஹியுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நானும் என்னுடைய ஷேக் உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒரு பிரயாணத்தில் இருந்தோம். அந்த பிரயாணம் வெகு அவசியமான பிரயாணமாகவும் அவசரமான பிரயாணமாகவும் இருந்தது. ரெண்டு பேரும் சென்று கொண்டே இருந்தோம். திடுமென திஜலா நதி வந்துவிட்டது. திஜலா நதி மிக அகலமான நதி, ஆழமான நதி, பறந்து விரிந்து வேகமாக செல்லக்கூடிய நதி. அந்த நதி குறுக்கிட்டதும் என்னுடைய மரியாதைக்குரிய ஷேக் உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹாஜாவே என் கரத்தை பிடியும், என் அடிமேல் அடியெடுத்து நீரும் வாரும் என்று சொல்லிவிட்டு கையை பிடித்தார்கள். கண்ணை மூடிக்கொள்ள சொன்னார்கள். மூடிக்கொண்டு கையை பிடித்தேன். சற்றைய நேரத்திலே மறுகரைக்கு சென்று விட்டோம். திரும்பி பார்க்கிறேன், கரை ஏறிவிட்டோம். இங்கே பாலம் இல்லை, படகு இல்லை, தோணி இல்லை, எதுவுமே இல்லை. இது எப்படி நடந்தது என்று கேட்டேன். ஷேக் அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா, நான் தான் சொல்லிக்கிறேன், ரலியல்லாஹு தஆலா எனக்கு தான் நன்மை வரணும், உங்களுக்கெல்லாம் வேண்டாமே. அவர் போனார். இது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ஷிஃபாவும் ரஹமத்துல் முஃமினீன். ஷிஃபா என்று சொன்னால் மனிதன் உடலிலே வருகின்ற வியாதியை மற்றும் ஷிஃபா குணப்படுத்துவதற்கு ஷிஃபா என்று சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் சொல்லலாம். மனிதனுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ, எந்த தேவையிலே எது வந்து குறுக்கிட்டு அதை செய்ய முடியாமல் தடுக்கிறதோ அந்த நேரத்திலே அதுவும் இது காப்பாற்றி நம்முடைய ஷிஃபா அடைய செய்யும். அதாவது மறுகரைக்கு போக வேண்டிய நிலை அங்கு போய்விட்டார்கள். இன்னும் சொல்கின்றார்கள், ஒரு நாள்
தவமடத்திலே